கடலோர மக்களுக்கு கடைசியாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. முன்கூட்டியே தகவல்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மழை வரல, வெயில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அஜாக்கிரதையா விட்டுட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக மழை பெய்யும். நம்ம மழை பெய்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்பதாகவோ அல்லது 6 மணி நேரத்துக்கு முன்பதாகவோ அறிவிப்புகள் கொடுக்குறவங்க நம்ம கிடையாது. எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே உங்களுக்கு தகவல்கள் வந்துடும். ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்பதாகவே எந்த பகுதிகளுக்கு மழை இப்போ அடுத்து வரப்போகிறது, தமிழகத்தில் தயார் நிலையில் அடுத்த மழை எப்போ, எந்த தேதியில், எந்த நேரங்களில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்புகளில் நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டிங்கன்னா மட்டும்தான் எந்த பகுதிகளில் மழை எப்படி இருக்க போகுது, வரும் நாட்களில் கனமழை எங்கெல்லாம் பதிவாகும், இன்றைக்கு மழை இருக்கா இல்லையா, நாளை மற்றும் நாளை மறுநாள் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்பதான தகவல்களை குறித்து மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் தயவு செய்து வானிலை அறிக்கையை நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனு கீழே தெரிய இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு மிதமான மழையும் நாளை மற்றும் நாளை மறுநாள் வலுவான கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் இன்றைக்கே கூட நமக்கு கனமழையும் பெய்யலாம், அது பகுதியாக இருக்கும். ஆனால் நாளை மற்றும் நாளை மறுநாள் இன்னும் வலுவான கனமழைகள் தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதலாவதாக கடலோர மாவட்டங்களை கனமழை குறி வைத்திருக்கிறது. ஆகவே இந்த சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு வலுவான இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் மிக அதிகம். கடலோர மாவட்ட மக்களுக்கு முதலாவதாக எச்சரிக்கை இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அநேக இடங்களில் பலத்த சூறை காற்றுடன் கூடிய கனமழையானது தீவிரம் அடையும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது பகுதியாக இன்றைக்கு மிதமான மழையும் நாளை மறுநாள் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வலுவான கனமழையும் படிப்படியாக மழை பொழிவுகள் அனைத்து இடங்களிலும் முன்னேற போகிறது. கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது. அதனால மழை இல்லை அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க. மழை இல்லைன்னு சொல்லி அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க. மறக்காமல் கையில் கோடை எடுத்துகிட்டு போங்க. மாலை நேரங்களில் வீடு திரும்ப முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு சூறை காற்று கனமழையெல்லாம் இருக்க போகுது. அதனால் பகலில் வெயிலாக இருக்கும், காலை நேரங்களில் மழை வருவதற்கான அறிகுறியே இல்லாமல் இருக்கும். ஆனால் மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு மேலே சட்டென்று வானிலை மாறுவதற்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி இரவு 7 மணி அல்லது 8 மணிக்கு பிறகு கூட சட்டென்று மாறக்கூடிய வானிலையை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக கடலோர மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை தீவிரமாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் சட்டென்று மேகங்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். என்னதான் வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் திடீரென மேகக்கூட்டங்கள் பல பகுதிகளில் உருவாகி நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். மழை பொழிவுகள் மாலை அல்லது இரவு நேரங்களில் சூறை காற்றுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும். அதனால் நமக்குலாம் மழை கிடையாதுங்க, சும்மா வெயில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு எல்லா பகுதிகள் எல்லா மாவட்டங்களையும் தான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறோம். இதில் இன்னும் நிறைய பகுதிகளில் மழை கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. எங்கெல்லாம் மழை பெய்து நீண்ட நாட்கள் ஆகிறதோ கண்டிப்பாக அடுத்து வரும் நாட்களில் மழை பொழிவுகள் கிடைக்கும். வரப்போகிற ஜூலை மாதத்திலும் ஒரு வலுவான கனமழைகள் உள் மாவட்டத்தில் தொடர்ந்து காத்திருக்கு. ஆகவே இன்றைய நிலவரப்படி மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பகுதியாகவும், நாளை மற்றும் நாளை மறுநாள் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் வலுவான மழை பொழிவுகளும் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பொதுவாக பகல் நேரங்களில் லேசான வெயிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மழை பொழிவில் பகுதியாக தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் மழை பெய்யாது. டெல்டா மாவட்டங்களில் 100% அனைத்து பகுதிகளுக்கும் மழை கிடையாது. ஏதாச்சும் ஒரு சில இடத்துல மட்டும் லேசானது முதல் மிதமான மழை இன்றைக்கு பதிவாகிட்டு நாளை அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கு வலுவான கனமழைகள் படிப்படியாக சில பகுதிகளில், அதுவும் பகுதியான மழை வாய்ப்பாக தான் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும்.
இங்கே டெல்டா மாவட்ட பகுதிகளில். ஆகவே மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து டெல்டா பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும், இன்றைக்கு லேசானது முதல் மிதமான மழை பகுதியாகவும், நாளை மறுநாள் பகுதியான ஒரு கனமழை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் தயார் நிலையில் இருந்துக்கோங்க. பகுதியான ஒரு மழை பொழிவாக தான் இருக்கும். குறிப்பாக டெல்டாவினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டையில் ஆங்காங்கே மழை மேகங்கள் உருவாகி பகுதியாக மழை பொழிவை கொடுக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான மலை பகுதிகள், இப்போ நீலகிரி மாவட்டமாகட்டும், கோயம்புத்தூர் தெற்கு பகுதியாகட்டும், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், இங்கெல்லாம் பரவலாக கனமழையானது படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், இங்கேயும் நமக்கு பரவலாக மழை பொழிவு கிடைக்கும். ஆகவே நீலகிரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மேற்கு, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் படிப்படியாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். மற்ற இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையாகவும், அடுத்த மாதத்தில் வலுவான மிக கனமழையும் பதிவாகும். தென் மாவட்ட பகுதிகளில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகல் நேரங்களில் ஏதோ அனல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது போல தெரியும். ஆனால் நீங்கள் இரவு நேரங்களில் சட்டென்று இடியுடன் கூடிய கனமழை நாளை மறுநாளில் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு மழை ஓரளவு குறைவாக தான் இருக்கும். நாளை மறுநாள் தென் மாவட்டத்தில் அநேக பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஜூலை குறிப்பாக ஜூன் இறுதி வரைக்கும் விட்டு பரவலான மிதமானதிலிருந்து கனமழையும், ஜூலை முதல் வாரங்களில் சற்று வலுவான கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக அதி கனமழை பற்றி நம்ம பேசியாகணும். ஏன்னா இந்த ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா? தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஜூன் மாதமே முடிய போகுது. இன்னும் ஒரு இடத்துல கூட ரெட் அலர்ட் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் கேள்வியே பட முடியல. அதனால எப்போதான் இந்த ரெட் அலர்ட்டுங்கிற வார்த்தை கொடுப்பாங்க, எப்போதான் அதி கனமழைங்கிறது வரப்போகுது அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. ஜூலை முதல் வாரத்தில் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவின் கடலோர பகுதிகளில் ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜூலை மாதத்தில் பருவமழை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக மழையாக பெய்யாமல் அதி கனமழையாக பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் ஜூலை முதல் வாரத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், மகாராஷ்டிராவினுடைய கடலோர பகுதி, கேரளாவினுடைய கடலோர பகுதி மற்றும் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் ரெட் அலர்ட் என்பது கொடுப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாகியிருக்கிறது. அதனால் அங்கே இருக்கிறவங்க உஷார் நிலையில் இருந்துக்கோங்க. தமிழகம் பொறுத்த வரைக்கும் மஞ்சள் அல்லது அதிகபட்சம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையே ஜூலை மாதங்களில் கொடுக்கப்படும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற இடங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், மற்ற மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கை வரைக்கும் அதிகபட்சம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஜூலை மாதத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அடுத்த மாதங்களில், ஏன் அப்படின்னா ஆரஞ்சு நிற எச்சரிக்கை மிக கனமழை குறிக்கிறது, மஞ்சள் நிற எச்சரிக்கை கனமழை குறிக்கிறது. தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அடுத்த மாதங்களில் மிக கனமழை கண்டிப்பாக பதிவாகக்கூடும். நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.